ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஐயோ அமுதா, ஏன் இப்படி பண்ற? என்ன ஃபோன் பண்ண அடுத்த நிமிஷமே கால் பண்றாங்க? அது வந்து தெரியாம கை தவறி கால் வந்துருச்சு. சாரி, ராங் நம்பர். ராங் நம்பரா இருந்தா என்னங்க, அது ஒரு பக்கம் கிடக்கட்டும், நாம கொஞ்ச நேரம் பேசலாமே. எது? என்ன இந்த மனுஷன் ராங் நம்பர்னு சொன்னதுக்கு அப்புறமும் பேசலாம்னு சொல்றாங்க? சரியான அலஞ்சனா இருப்பானோ? ஹலோ, இருக்கீங்களா? அதான் ராங் நம்பர்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் உங்களுக்கு என்ன என்கிட்ட பேச வேண்டியது இருக்கு? இப்படிதான் வர எல்லா ராங் நம்பர் கிட்டயும் பேசிட்டு இருக்கீங்களோ? பேசலாம் தான், ஆனா எல்லாரும் ஏன் அமுதாவாயிட மாட்டாங்களே? ஐயோ, அவங்க என்கிட்ட தான் பேசிருக்காங்க, நம்ம தான் அவங்கள தப்பா நினைச்சிட்டோமோ? ஹலோ, இருக்கீங்களா? ஆமா, நான் தான் அமுதான்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆமா, இது என்ன பெரிய கம்ப சரித்திரமா? அதான் ட்ரூ காலர்னு ஒன்னு இருக்குல்ல, அது சொல்லிரும் நீங்க யாருன்னு. அப்படியா? அது என்ன சொன்னுச்சு? டேய் செந்திலு, உன் பொண்டாட்டி கால் பண்றாங்க, அவங்கள காக்க வைக்காத, உடனே எடுத்து பேசுன்னு சொல்லுச்சு. எது? பொண்டாட்டியா? கொல்ல போறேன் பாத்துக்கோங்க. இதை எப்ப நான் முதல்ல பார்த்தனோ அப்பவே கொண்டுட்டீங்க. சரிங்க, நேரம் ஆயிடுச்சு, நான் போனை வச்சுட்டுமா? ஏங்க அதுக்குள்ள வைக்கிறீங்க? இல்ல, வேலை இருக்கு. ஏன், அதெல்லாம் பார்க்க வேற யாரும் இல்லையா? எனக்கு போகணும், அதான். சரி, மறுபடியும் எப்ப கூப்பிடணும்? நானே கூப்பிடுறேன். மயில, ஏ லூசா நீ? ஏன் மயில அழுவுற? என்ன சார் இதெல்லாம்? உங்களுக்கு போய் இப்படி ஆயிருக்கு? ஒண்ணும் இல்ல மயில, நம்மள மீறி ஆக்சிடென்ட் நடக்கிறதெல்லாம் சகஜம் தானே. இதுக்கு போய் யாராவது இப்படி அழுவாங்களா? காலையில நல்லபடியா கிளம்பி போனவர இந்த நிலைமையில பார்த்தா எப்படி சார் அழாம இருக்க முடியும்? அதுவும் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால. ஏய் மயில, எனக்கு ஒண்ணும் இல்ல மயில, நான் நல்லா தான் இருக்கேன். நீ தான் பாக்குறல்ல, நல்லா தானே பேசிட்டு இருக்கேன். கால்ல இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கு, ஒண்ணும் இல்லைன்னு நீங்க அசால்ட்டா சொல்றீங்க. மயில, அந்த பலகையோட வெயிட்டுக்கும் விழுந்த வேகத்துக்கும் இன்னும் பெருசா அடிபட்டிருக்கும். என் ஷூ கொஞ்சம் கனமா இருந்ததுனால இதோட போச்சு. அதை நினைச்சு நாம மனசை தேர்த்திக்க வேண்டியதுதான் மயில. நல்ல வேளை அது என் காலில் விழுந்தது, அந்த பலகை என் தலையில விழு. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க சார். ஒரு பேச்சுக்கு அப்படி சொல்றது கூட என்னால தாங்கிக்க முடியாது. மயில, உனக்கு என்ன ஆச்சு மயில? எவ்வளவு தைரியமான பொண்ணு நீ. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு எமோஷனலா ரியாக்ட் பண்ற? எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு சார். நீங்க பாட்டுக்கு காரை ஓட்டிக்கிட்டு நிம்மதியா இருந்தீங்க, மோட்டிவேட் பண்றன்ற பேர்ல நான் தான் உங்களை குழப்பி விட்டுட்டேன். என்னால தானே நீங்க இந்த வேலையில சேர்ந்தீங்க. உங்களுக்கு இப்படி அடிபட்டிருக்கிறதுக்கும் நான் தான் காரணம் ஆயிட்டேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க பைத்திய மாதிரி? எல்லா வேலையிலுமே ரிஸ்க் இருக்கு மயில. அதுவும் டிரைவர் வேலையில தான் இருக்கிறதுலயே ரிஸ்க் ஜாஸ்தி. நான் மட்டும் அந்த வேலையிலேயே கண்டினியூ பண்ணிருந்தேன்னு வையேன், இதை விட பெருசா எனக்கு ஏதாவது நடந்திருக்கும். இங்க பாரு,
நீ என் மனசை மாத்தி வேற ஒரு வேலையை தேடிக்க வச்சதுனாலதான் இந்த மாதிரி ஒரு சின்ன காயத்தோட போச்சுன்னு நான் நினைக்கிறேன். என்னை சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க ஏதேதோ சொல்றீங்க. ஆனா இப்பவும் பயமும் டென்ஷனும் போகவே இல்ல. உடம்பு ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே இருக்கு சார். மனசு கூட அமைதியாவே இல்ல. என் கால்ல இருக்கிற அடியை தவிர எனக்கு வேற எதுவுமே ஆகல மயிலு. நேர்ல என்ன பார்த்ததுக்கு அப்புறமும் நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? என் பயத்துக்கு காரணம் உங்களுக்கு அடிபட்டது மட்டும் இல்ல சார். ஸ்டேஷன்ல என் கழுத்துல இருந்த தாலி என்னையுமே அறியாம கழண்டு கீழே விழுந்துடுச்சு. அப்படியா? இந்த மாதிரி தாலி கழண்டு விழுந்தா அபசகணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதனால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நான் டென்ஷனாவே இருந்தேன் சார். மயிலு, இதெல்லாம் இது மூட நம்பிக்கைன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால அப்படி நினைக்காம இருக்க முடியல சார். புத்திக்கும் மனசுக்கும் நடுவுல போராடிக்கிட்டே இருந்தேன். இது நடக்க கூடாது நான் துடிச்சேனோ, கடைசியில அதுவே நடந்தது. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு சார். தாலி விஷயத்துல நான் அலட்சியமா இருந்ததுனாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு உறுத்தலாவே இருக்கு சார். மயிலு, என்ன மயிலு பேசிட்டு இருக்க? ஆ? நீ படிச்சவ மயிலு, எதையும் பிராக்டிக்கலா பாக்குறவ. நீ போய் இந்த மாதிரிலாம் யோசிக்கலாமா சொல்லு? உங்க விஷயத்துல என்னால தைரியமா இருக்க முடியல சார். என்ன என்ன பண்ண சொல்றீங்க? மயிலு, இதுக்கு என்ன மயில் அர்த்தம்? ஆ? இல்ல, எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். சரியா தப்போ தாலி விழுந்ததுனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. நீங்க நல்லா இருக்கணும்னா இந்த தாலி என் கழுத்தை விட்டு இறங்கவே கூடாது. சார், இங்க யாரு ரத்தம் வேணும்னு கேட்டது? நாங்க தான் கேட்டோம். A1 நெகட்டிவ். என்ன
இங்க இருக்கேன். அத நான் உன்கிட்ட கேட்கணும். அம்மா, நான் அகிலன் ரூமுக்கு எப்படி வந்தேன்? ஆதிரா, சுபத்ரா அம்மாக்கு எல்லாம் தெரியும் ஆதிரா. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். டேய், உன்ன ஆதிரா, நிறுத்து. இதுக்கு மேலயும் நடிக்காத. வீட்ல இருக்கிற எல்லாரும் உன்னை சந்தேகப்பட்டப்ப கூட நான் உன்னை நம்பினேன். ஆனா இன்னைக்கு என் நம்பிக்கை வீணா போச்சு. ஐயோ அம்மா, என்ன எதுக்கு இப்படி சொல்றீங்க? நான் இங்க எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியலம்மா. டேய் ராஸ்கல், உண்மையை சொல்றா. என்னடா பண்ண? என்ன பண்ண? நான் எப்படி இங்க வந்தேன் சொல்லுடா. இரு ஆதிரா. என்ன ஆதிரா, ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுற? நீதான் ராத்திரி வந்து எனக்கு தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமான்னு கேட்ட. இப்ப சுபத்ரா அம்மாவை பார்த்ததும் வேற மாதிரி பேசுற. டேய், உண்மையை சொல்றா. நான் எப்படி இங்க வந்தேன் சொல்லுடா. சுபத்ரா அம்மா கிட்ட என்ன கெட்டவள ஆக்குறதுக்காக நீ இப்படி டிராமா பண்றியா? சொல்லுடா. கூல் ஆதிரா, கூல். இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷனா வர? ராத்திரி இங்க வந்து என்ன சொன்ன? எனக்கு தூக்கம் வரல, நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம், நீ பேசினா நான் அப்படியே தூங்கிடுவேன் அப்படின்னு சொன்னல. அதனால தானே பேசிக்கிட்டு இருந்தோம். யாரு? நானா? பின்ன நானா? சுபத்ரா அம்மா, இவனை நம்பாதீங்க. இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டு தான் அப்படி பண்றான். நான் இங்க எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியாது. அவனை நம்பாதீங்க. நீ முதல்ல போய் சொல்லாத. உன்னை நான் எவ்வளவு நம்பினேன், என்கிட்ட இப்படி போய் சொல்ற? அம்மா, ஆதிராவை தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. எனக்கு தூக்கம் வரல, பேசிக்கிட்டு இருக்கலாமான்னு கேட்டா, அவ்வளவுதான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டா. பாவம் ஆதிரா. என்ன வேணா இருக்கட்டுமே, உங்க ரெண்டு பேரையும் ஒரே ரூம்ல மத்தவங்க பாத்திருந்தா வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஐயோ அம்மா, அது இல்லம்மா. டேய். அது நான் உன்னை சும்மா விட மாட்டேன். போதும், நிறுத்த ஆதிரா. எனக்கு எல்லாம் தெரியும். எதுக்கு நீ அகிலன் கிட்ட சண்டைக்கு போற? முதல்ல ரூம் விட்டு வெளியே போ. எங்க போயிருப்பா தெரியலையே. ஏய், அவ இங்க இருக்கா. இங்கதான் இருக்கியா? உன்ன அங்கல தேடிட்டு இருந்தோம். என்னாச்சு மீனா? காலையில இருந்த கல்யாண கலை இப்போ முகத்துல காணவே காணும். ஆமா ஆமா, அதான் நானும் கவனிச்சேன். என்னாச்சு மீனா? மாப்பிள்ள ஓகே தானே? இல்ல ஏதாச்சும் லவ் கிவன்? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நீ வேற சும்மா இருக்கியா? அப்புறம் எதுக்காக திடீர்னு உன் முகத்தை இப்படி உம்மன் வச்சிட்டு இருக்க? கல்யாண பொண்ணு முகத்துல வெக்கமும் சந்தோஷமும் பொங்கி வழிஞ்சு கரை புரண்டு போட வேண்டாமா? உன்னோட மனசுல வேற என்னமோ இருக்க, அதுவும் முகத்திலேயே தெரியுது. அது என்னன்னு சொல்லு சிஸ்டர். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாறி என்ன தேடி இங்க வந்திருக்கா. அவ மீனா மீனான்னு கூப்பிட்டது என் காதுல கேட்டுச்சு. ஆனா நான் வெளிய போய் பார்த்தா அம்மா மாறி வரலன்னு சொல்லி என்ன அனுப்பிட்டாங்க. மாரிய கண்டாலே அம்மாவுக்கு பிடிக்காது. என்ன பார்க்க வந்த மாரிய அம்மா தான் திட்டி அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாரியா? இந்த பேரை நான் இன்னைக்கு அடிக்கடி கேட்டுட்டு இருக்கேன். நான் ஜாகிங் போகும்போது கூட கிளி சொல்லுச்சு. என்னது? கிளி சொல்லுச்சா? அதானே, கிளி சொல்லிச்சா? கிளி பேசுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அத நான் பார்த்தது இல்ல. நான் இன்னைக்கு காலையில அந்த கிளிய பார்த்தேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இங்க பார்த்தேன். அது என்கிட்ட பேசிச்சு. அப்போ மாரி இங்க வந்திருக்கா. மாரியோட ஃப்ரெண்ட் தான் சிவா, அந்த கிளி. எஸ், கிளி பேரு சிவா தான். அது என்கிட்ட சொல்லுச்சு. மாரி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுனா. சின்ன வயசுல அவனோட உயிரை காப்பாத்திருக்கா.
இருந்தாலும் மாறி அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது. அம்மாவுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்க்காரங்க யாருக்குமே மாறிய பிடிக்காது. இந்த ஊர்ல அவளுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு நான் மட்டும்தான். ஆனா மாறி என் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு அம்மா ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என் கல்யாணத்துல கலந்துக்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாறி உன் கல்யாணத்துக்கு வந்தா நீ ஹாப்பியா? அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்ல. ஆனா மாறி எப்படி வருவா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உன்னோட கல்யாணத்துக்கு உன் ஃப்ரெண்ட் மாரிய நான் கூட்டிட்டு வரேன். உன் கழுத்துல தாலி ஏறும் போது மாரிய அச்சத போட வைக்கிறேன். ஹாப்பியா? இது நடக்குமா அண்ணா? நான் நடத்தி காட்டுறேன். கல்யாண பொண்ணு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், சரியா? தாத்தா கூப்பிட்டீங்களாமே, என்ன விஷயம் தாத்தா? வீட்ல நிறைய பிரச்சனைகள் நாம எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்துருச்சுப்பா. ஒரு வழியா எல்லாம் இப்பதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இனிமே நடக்கிறதெல்லாம் நல்லதா தான் நடக்கணும். யாரு கண்ணு பட்டுதோ, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு திருஷ்டி பூஜை செஞ்சா எல்லாம் சரியாயிடும்னு தோணுதுப்பா. இத பாரு, திருஷ்டி பூஜையில நீயும் பூமி தான் ரொம்ப முக்கியமா கலந்துக்கணும். சரி சரிங்க தாத்தா. ஐயோ போச்சே போச்சே மனம் போச்சே. ஏன் என்னாச்சு? இல்ல, இந்த பூஜையில நீங்க கண்டிப்பா கலந்துக்க மாட்டீங்கன்னு தாத்தா கிட்ட பெட் கட்டி இருந்தேன். இப்ப எனக்கு காசு போச்சுனா. சித்தார்த், ஆமா சித்தார்த், எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த மாதிரி பூஜையில எல்லாம் கலந்துக்க உனக்கு பெருசா விருப்பமே இருக்காதே. நல்ல வேளையா இன்னைக்கு ஒத்துக்கிட்டப்பா. எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கு. தாத்தா, இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குல்ல, அதுக்காக கண்டிப்பா கலந்துக்கிறேன் தாத்தா. எல்லாத்தையும் விட ஒரு தனி மனுஷனுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்குங்கிறத விட இந்த வீடு நல்லா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் தாத்தா. சிவா, அக்கா, இந்தா நீ கேட்ட 20,000 ரூபாய் பணம். இந்த பணத்தை வச்சு காலேஜ்ல ஃபீஸ் கட்டி நீங்க நாளைக்கு காலேஜ்க்கு போங்க. ஏதுக்கா இவ்ளோ பணம்? கடன் வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லடா, நான் முன்ன வேலை செஞ்ச புடவை கடையில இருந்து நிறைய புடவைகளை வாங்கி வீதியில வித்து சம்பாதிச்சேன். புடவை வீதியில போட்டு வித்தீங்களா? எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறக்கா நீ. தம்பி தங்கச்சிக்காக உழைக்கிறது எப்படி கஷ்டமாகும், உங்களுக்காக உழைக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். அக்கா, நீ உருவத்திலயும் உள்ளத்திலயும் அம்மா போலவே இருக்கக்கா. நீ எங்க கூட இருக்கறதுனாலதான்க்கா அம்மா எங்க கூட இல்லன்ற வழி கூட இப்ப இல்லக்கா. ஸ்வேதா, பூமிகாமா உள்ள வாங்க. பாட்டி, இவங்க கண்மணி அம்மாவோட பொண்ணு. வணக்கம். எங்களுக்கு வேண்டாதவங்கள எதுக்கு இங்க வரீங்க? முதல்ல கோகிலா வந்தா, இப்போ நீ வந்திருக்க. எங்களை அழிக்க என்ன திட்டம் போட்டு இப்படி மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கீங்க? கிழவி கரெக்டா கேக்குறாளே. காரியம் முடியட்டும், அதுக்கப்புறம் உன்னையும் காலி பண்றேன். என்ன பாட்டி, வீடு தேடி வந்தவங்களை எப்படி பேசுறீங்க? இவங்க குடும்பம் உனக்கும் உங்க அம்மாவுக்கும் பண்ண துரோகத்துக்கு நான் இவ்வளவு பேசுறதே ரொம்ப கம்மி. நியாயமா பார்த்தா
எதுவும் பேசாம அடிச்சு விரட்டி இருக்கணும். சரியா சொன்னீங்க பாட்டி. அக்கா இன்னைக்கு மேடி மாமாக்கு மருந்து கொடுக்க முடியாம இவ்ளோ கஷ்டப்படுதுன்னா அதுக்கு இவதான் காரணம். சிவா, பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசாத. அடுத்தவங்க வாழ்க்கைய அழிச்சு அது மூலியமா தான் வாழ்க்கைய சொகுசா வாழணும்னு நினைக்கிற இவங்களுக்கு என்ன மரியாதை? சிவா, பூமிகா அம்மாவை பத்தி ஏன் முன்னாடியே தப்பா பேசுறியா? நீயும் ஸ்ரேயாவும் எனக்கு எப்படியோ அதே மாதிரிதான் பூமிகா அம்மாவும் எனக்கு. கண்மணி அம்மா பண்ண தப்புக்கு பூமிகா அம்மா என்ன பண்ணுவாங்க? விரோதி கூட வீட்டுக்கு வந்தா அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுறதுதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. நாம அடுத்தவங்கள பத்தி தப்பா பேசுறதுக்கு முன்னாடி நாம சரியா நடந்துக்கணும் சிவா. அது இல்லக்கா. இந்த விஷயத்தை பத்தி இதுக்கு மேல யாரும் எதுவும் பேச வேண்டாம். பூமிகாமா, நீங்க வாங்க, நம்ம மேல போய் பேசலாம். என்ன அவமதிச்சு பேசிட்டல்ல, உங்க குடும்பத்தையே நிர்மூலமாக்குறேன். போதும். ஐயோ, பாத்துங்க. தண்ணி குடிங்க. பாத்து. கொஞ்சம் மெதுவாதான் சாப்பிட்டா என்ன? என்னதான் ஆபீஸ்க்கு போகணும்னு அவசரம் இருந்தாலும் அதுக்குன்னு இப்படியா வேக வேகமா சாப்பிடுறது? அது வானதி மாதிரி பெஸ்ட் குக் பண்ண சாப்பாட அது எந்த அளவுக்கு ரசிச்சு ருசிச்சு நிதானமா சாப்பிடணும். பொறுமையா சாப்பிடுப்பா. அப்பா, அண்ணனுக்கு இதெல்லாம் தெரியாம இருக்காது. இப்படி பொறையேறும் போதெல்லாம் அண்ணி அக்கறையா பக்கத்துல நின்னு தலையில தட்டி கொடுக்கறாங்கல்ல, அதுக்காக தான் அண்ணன் இப்படி வேணும்னே சாப்பிடுது. என்னங்க அதுக்குள்ள எழுந்துட்டீங்க? இன்னொரு இட்லி வைக்கிறேன், சாப்பிட்டு போங்க. இல்ல போதும், பரவாயில்ல. கார்த்திக், ஷர்ட்ல ஒரு பட்டன் இல்லாம இருக்கு. ட்ரெஸ் பண்ணும்போது கவனிக்கலையா? அப்போ கரெக்டா தான் இருந்துச்சு. இப்பதான் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு போல. அண்ணி செஞ்ச சாப்பாடுன்னு ஃபுல் கட்டு கட்டுனல, அதான் உன் வயிறு லோடு தாங்காம பட்டன் தெரிச்சிருச்சு போல. இருக்கிற டென்ஷன்ல இவ வேற. இதோ இருக்கு பட்டன். பரவாயில்ல, நான் வேற ஷர்ட் மாத்திக்கிறேன் விடு. எதுக்கு வேற ஷர்ட்? இந்த ஷர்ட்டே நல்லா தானே இருக்கு. அதுக்குன்னு இப்படியே எப்படிமா போட்டு போறது? இப்படியே உன்னை யாரு போ சொன்னது? வானதிக்கு தான் நல்லா டெய்லரிங் தெரியுமே. இவகிட்ட சொன்னா 2 நிமிஷத்துல இந்த பட்டனை தச்சு கொடுக்க போறா. இல்லையா வானதி? பண்ணிடலாமா? கார்த்திக் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்ததும் அந்த பட்டனை தச்சு கொடுத்துரு. என்ன? சரிம்மா. சார், பேசாம படுத்து தூங்குங்க, விடிஞ்சா எல்லாம் சரியாயிடும். சாவி எங்க வச்சிருக்கேன், நான் சொல்றது கேக்குதா? நான் கிளம்புறேன். போங்க மேடம், போங்க. எப்போ நீங்க இப்படிதானே அந்த பாதிலேயே விட்டுட்டு போறீங்க. எனக்கு என்ன புதுசா? பழகிடுச்சு. போங்க போங்க. ஓ ஓ. சொன்னா கேளுங்க சார், போய் படுங்க. நீங்க சொல்லி நான் ஏன் கேட்கணும்? நான் ஏன் கேட்கணும்? தெரியாம கேக்குறேன். நீங்க யாரு எனக்கு? நீங்க யாரு மேடம் எனக்கு? சொல்லுங்க யாரு?
சார் படுத்தாதீங்க. வீட்ல குழந்தை தனியா இருக்கா, நான் போனோம். ஆமா ஆமா, உங்களுக்காக வீட்டுல 2 பசங்க காத்துட்டு இருக்காங்க. ஒன்னு பெரியவன், ஒன்னு சின்னவன். ஆனா எனக்காக யார் இருக்காங்க மேடம்? வண்டிக்கட்ட. உள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி துள்ளி குதிப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நான் இங்க சுத்தி சுத்தி ஓடுவேன், இந்த மாதிரி குதிப்பேன். குடிச்சா இப்படிதான் கோமாளித்தனமா நடந்துப்பீங்களா? You know why, madam? Because Tamil is my mother tongue. I'm single and young. I'm single and young. And Tamil is my mother tongue. எப்படி? இது பாருங்க, உயிர் வாங்காம போய் படுக்கிறீங்களா? போய் படுங்க. மனசும கோவம் மேடம். ஏன் சார், நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணலன்னு கேளுங்க, என்ன பண்ணலன்னு கேளுங்க. உங்க பையன் வந்து கூப்பிட்ட உடனே கிளம்பி போயிட்டீங்கல்ல. பிள்ளை பார்த்ததுக்கு அப்புறம் பெத்தவங்களுக்கு இங்க வாழ்க்கையே கிடையாதுங்க. எதுக்கு எடுத்தாலும் புள்ள புள்ள புள்ளன்னு அவங்களுக்காகவே தான் வாழறாங்க. நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு ஆர்டினரி உமன். அதான் நீங்க உங்க பையன் கூப்பிட்டதும் போயிட்டீங்க. ஆமா, என் புள்ள வந்து என்ன கூப்பிட்டதும் நான் உடனே போயிட்டேன். ஏன்? இங்க பாரு, நீ எப்படிப்பட்ட ஃப்ரெண்டுன்னு எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியணும். முக்கியமா உன்னை பத்தி என்கிட்ட தப்பா பேசினாங்கல்ல, அவங்களுக்கு தெரியணும். அதுக்கு நீ போய் ஏன் இடத்துல நிக்கணும். அனிதா. ஆமா ரஜினி, ரஜினி ஆமா ரஜினி, நீ மணமேடைக்கு போய் எனக்கு பதிலா பொண்ணுக்கு தாலி முடிச்சு விடு. அனிதா, நான் போய் எப்படி? நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? உன் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்லைன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். போ போ ரஜினி. இந்த அனிதா ரஜினியை தனியா கூட்டிட்டு போய் என்ன பேசிட்டு இருக்கா? ரஜினி முகமே சரியில்லையே. சங்கரி, வாடி, என்னன்னு போய் கேப்போம். அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுமா, நம்ம போகலாம், வேண்டாம். இல்ல சங்கரி, அவ கேட்க ஆள் இல்லன்னா ரஜினியை போட்டு இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கா.
நில்லாப்பிளையும் நில்லாப்பிளையும் நினையாப்பிளையும் நின் அஞ்சலத்தை சொல்லாப்பிளையும் துதியாப்பிளையும் தொழாப்பிளையும் எல்லாப்பிளையும் பொறுத்தொருள்வாய் கட்சி ஏகம்பனை நமச்சிவாய வாழ்க. என்னம்மா ஊர்வலம் நடக்குது? சாமி ஊர்வலண்டி. போய் பார்க்கலாமா? கிட்ட போய் பார்க்கலாமா? அந்த அபி குழந்தை எங்க வச்சிருக்கான்னு தேடி கண்டுபிடிக்க போகும்போதுதான் இந்த சாமி ஊர்வலம் எல்லாம் வருமா? ஏன் மா, கார்க்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது வேஸ்ட். ஊர்வலத்துக்குள்ள போய் பார்க்கலாம். சரி வா போலாம். வா. வாங்க அவன் கால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை தன்கருணை என்பதற்கட்டார் எழிலால் களிலிருஞ்சி. என்னம்மா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நின் பெருஞ்சி பொல்லாவினையும் ஒன்றனில் உள்ளாகி சிவராகி புழுவாகி மரமாகி பல்வேகமாகி நமசிவாய வாழ்க. ஐயரே, இன்னைக்கு என்ன விசேஷம்? சாமி ஊர்வலம் எல்லாம் போறீங்க? அதுவாமா, அந்த சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேரையுமே தன் பத்னி சத்தியால குழந்தையாக்கிய பதிவிரதை அனுசுயா தேவி மும்மூர்த்திகள்ட்டையும் வரவாங்கின நாள்மா. ரொம்ப விசேஷமான நாள்மா. அதான் சாமியை ஊர்வலமா கொண்டு போறோம். மா, அங்க என்னமா நடக்குது? ஒண்ணுமே புரியல. சாச்சாத் அந்த சிவபெருமான இந்த குழந்தை உருவத்துல வந்திருக்காருமா. அவர் தான் இங்க குழந்தைய வர வச்சிருக்காரு. குழந்தை நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா இருக்கும். தேங்க்ஸ் சாமி. நீ பேசாம இரு. நான் போய் என்னன்னு பார்த்து எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். சரியா? இரு. சரி போ. அபி, பக்கத்துல சிவன் கோயில் இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு போலாமா? வா. போலாமா? வா. தெரியாம தடுக்கி விட்டுருச்சுமா. தெரியாம தடுக்கி விட்டுருச்சு. பாப்பாக்கு விபூதி வைக்கலாமா? சாரிமா சாரிமா, தெரியாம பட்டுடுத்து. சரி போங்க போங்க. வாங்க வாங்க. ஈஸ்வரா. அச்சா அச்சா அச்சா, கொஞ்சம் எழுந்துடாச்சா. குடிக்க வெள்ளம் கொண்டு வந்திருக்காச்சா. பாத்தாச்சா.
இந்தாங்க அச்சா, குடிங்க அச்சா. அந்த அபிய தேடி வந்தா அந்த கடவுள் நமக்கு இப்படி தண்டனை கொடுத்துட்டாரே. ஓ, ஐயோ எரியுதே. ஸ்ரீஜா, ஓ, ஐயோ. என்னம்மா, என்னாச்சு? சாமி ஊர்வலத்துல நெருப்பட்டுடுச்சுடி. ஐயோ ஐயோ, வாடி போலாம், போயிடலாம், வாடி வா. டேய், என்னடா பாத்தீங்க? தலைவர, இங்கதான் நான் வச்ச ஒரு பாட்டில காணும். டேய், நீதான் மேல கொண்டு வந்துட்டல. அது இல்ல தலைவர, மொத்தம் தலைவர வீட்டுக்குள்ள பூந்து யாராவது வாட்டர் பாட்டில திருடுவானா? கரெக்ட். ஆளு உளர்றாரு தலைவர. டேய் பாலு, அங்க மெழுகுத்தி இருக்கு, எத்தனை வா. சரிங்க தலைவர. பாலுடா. டேய், இப்படிதான் தலை விரிச்சு போடுவாங்களா? போடா. தலைவர, கரண்ட் வேற கட் ஆயிருச்சு. கச கசன்னு இருந்துச்சு, அதான் தலைவர. தலைவர, இப்படிதான் தலைவர. பேய் அந்த பக்கமா போச்சு, அதுக்கப்புறம் இந்த பக்கமா போச்சு. நீங்க உட்கார்ந்து ஆடுற அந்த ஈஸ்டர்ல உட்கார்ந்து பேய அடிச்சு தலைவர. நீ வேற ஏன்டா இந்த நேரத்துல பயமுறுத்தி நிக்கிற? டேய், அப்படியே முன்னாடி போய் பிடி போ. அது வாட்டர் பாட்டில்ரா. இந்த வாட்டர் பாட்டில் தான் காணாம போச்சு. இங்க இருந்தது எப்படி இங்க? ஏய், என்னடா பாத்தீங்க? தலைவரே, அணைஞ்சிருச்சு தலைவரே. பத்த வச்சு தொலைடாத. ஐயோ தலைவர், அங்க பாருங்க. ஐயோ, என்ன அது? தலைவரே, இது பலூன் மாதிரி இருக்கு தலைவரே. ஐயோ தலைவரே, அது மேஜிக் மாதிரி எனக்கு கொடுத்த பலூன் மாதிரியே இருக்கு தலைவரே. ஆமாடா. புவனா அம்மா அம்மனா வந்திருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. என் ஊருக்கு வந்து எனக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துலயே உங்க கம்பெனியை கட்ட பாக்குறீங்களா? உங்களை சும்மா விடக்கூடாது. நான் சும்மா விட மாட்டேன். ராகவன், இவங்க லாக்அப்ல இருந்தாங்க, எப்படி வெளியில வந்தாங்க? தெரியல சார், அதான் எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு.
முட்டாள் முட்டாள். நான் புவனேஸ்வரி இல்லடா, இந்த ஊரை காக்குற அம்மன். என் ஊர்ல எப்படி கம்பெனி கட்டுவீங்க? விவசாயிங்களோட வாழ்க்கை உங்களால பாழா போகும். அத பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? என்னைக்குமே ஏழைங்களை, பாவப்பட்டவங்களை புண்படுத்த நான் விட மாட்டேன். உங்க எல்லாரையும் நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். பொம்பளையா இருந்துகிட்டு இன்னொரு பொம்பளையோட இடத்தை பறிக்கிறதுக்கு திட்டம் போடுறியா? திட்டம் போடுறியா? நீ உதவி பண்றியா? உதவி பண்றீங்க உங்களை இனிமே இப்படி நினைச்சு பாப்பேன். ரவி, டேய், உன்னோட கோபம் நியாயமானதான். நான் உன்னை கை நீட்டி இருக்க கூடாது. எந்த ரோசம் உள்ள புள்ளையா இருந்தாலும் இதத்தான் செஞ்சிருப்பான். என்ன மன்னிச்சிடுறா ரவி. டேய், நீ பேசாம இருந்தா கூட பரவாயில்லடா. என்ன மன்னிச்சு எங்க கூட வீட்டுக்கு வாடா. ரவி, பாவண்டா அப்பா. அப்போ நான் பாவம் இல்லையா? அதான் அவர் மன்னிப்பு கேட்டுட்டாருல, கொஞ்சம் இறங்கி வாடா. சரி, நாளைக்கு காலையில வரோம். இப்ப கிளம்புங்க. டேய், நான் என்ன செஞ்சா நீ வீட்டுக்கு வருவேன்னு சொல்லு. உமா, நீயாவது கொஞ்சம் அவனுக்கு எடுத்து சொல்லுமா. உமா கிட்ட எதுக்குமா பேசுறீங்க? அவ என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்லடா, நீ கோவமா இருக்கேன்னு. என்ன விட உமாவுக்கு தாமா அந்த வீட்டுல அவமானம் அதிகமா நடந்திருக்கு. என்னடா பின்ன தான் வாழ்ற வீட்டுல தன்னோட புருஷனை ஒருத்தர் கை நீட்டி அடிக்கும் போது எந்த பொண்ணுதான் பார்த்துட்டு தாங்கிட்டு இருப்பா? அப்பா தானடா, ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டாரு. சரிம்மா, உன் கண்ணு முன்னாடியே அப்பாவை யாராவது அடிச்சிருந்தா உன் மனசு என்ன பாடுபடும்? என்னடா சொல்ற? விடு சீதா, அவன் சரியா தானே சொல்றான். அம்மா, என்ன மன்னிச்சிருமா. 2 பேரும் வீட்டுக்கு வாங்க. நாங்க வரோம் அத்தை. ஆனா மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்தா எங்களால அந்த வீட்டுல இருக்க முடியாது. அதை நான் இப்பவே சொல்லிட்டேன். நாங்க இருக்கிற வரைக்கும் இனி அப்படி நடக்காதுமா. என்னங்க, போய் லக்கேஜ் எடுத்துட்டு வாங்க. நன்றிமா. வா சகுந்தலா, வாங்க 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 வாங்க. வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உட்காருங்க உட்காருங்க. எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்மா. வாவ், டீ ரொம்ப நல்லா இருக்குமா. என் பொண்ணுக்கு டீ போட தெரியுங்கிறதே நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. என்ன வேதா, என் மருமக கையால டீ குடிக்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறது? எப்போ இவளை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க போற? அது சம்பந்தமா நானே உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். அன்னைக்கே ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்துக்கும் நாள் குறிச்சிடலாம்.
ரொம்ப சந்தோஷம் வேதா. இந்த வார்த்தைக்காக தான் நாங்க இத்தனை நாளா காத்துட்டு இருந்தோம். தங்கச்சி, மானசா இந்த வீட்டோட மகாலட்சுமி. அவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க நிறைய பேரையும் புகழையும் சம்பாதிச்சோம். அவ இருக்கிற இடம் எப்பவும் செல்வ செழிப்போட இருக்கும். அவ பிறந்த வீட்டை விட்டு உன் வீட்டுக்கு மருமகளா வர்றாங்கிற நினைப்பே அவளுக்கு இருக்கக்கூடாது. நாங்க அவ கூட இல்லைங்கிற குறை இல்லாம நீ அவளை பார்த்துக்கணும். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா அண்ணா? எனக்கு மக இல்லாத குறைய தீர்த்து வைக்க போறதே என் மருமக தானே. அவ எங்க வீட்டுல மகாராணி மாதிரி வாழ போறா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அததான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். கல்யாணம் நல்லபடியா முடியட்டும்னா அவ எப்படி வாழ போறான்னு நீங்க பார்க்க தானே போறீங்க. போலாமா? ஓகே. இந்தா இத வாங்கி. வரோம் சார். மானசா, நாங்க போயிட்டு வரோம். பார்த்து பத்திரமா இரு. மறுபடியும் பைக் ஓட்டெல்லாம் ட்ரை பண்ண கூடாது, சரியா? ஓகே அத்தை. வேதா, நாங்க வரோம். போயிட்டு அண்ணா வரோம்னா. வரோம். போயிட்டு வரோம் சஞ்சய். சரிங்க ஆண்டி. வரோம் சஞ்சய். மானசா, அப்புறம் என்ன? சீக்கிரமாவே அந்த வீட்டுக்கு மருமகளாக போற. எங்களெல்லாம் மறந்துடாத. ஏய் மனசா, என்னாச்சு? எது கழுவுற? மனசா, என்ன என்னாச்சு? ஐயோ, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? மனசா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.